அந்த இருக்கப்பற்று படம் வந்து 2023ஆம் ஆண்டு வந்துச்சு. இந்த 2 வருஷத்துல அவரோட வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. இல்லை, நடுவில் பிக் பாஸ் வந்துட்டு அவர் தெரிச்சு ஓடினாரு. ஆமா ஆமா. அப்போ அதுக்கப்புறமே பல பேர் வந்து இவர் ஓடினவர் என்னானாரு, யாராவது விசாரிச்சிங்களா அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் எழுதிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக அன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து அவர் இந்த ஒரு நாள் கூட அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னாங்க. அதனுடைய காரணம் என்னங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஒருவேளை ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து அங்கே போய் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே நம்ம தொடர முடியாதுன்னு நினச்சி ஓடி வந்தாரா, அல்லது அங்கே ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு போய் அங்கே வேறு மாதிரி சூழலை பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடி வந்தாரான்னு தெரியல. அன்றைக்கி அது ஒரு ட்ராமான்னு நினச்சேனா. நீங்கள் எப்போவுமே பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் தானே. அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளில் ஓடி போகணும்னு நினைக்கிறவங்கள சும்மா வாங்க ஒரு கேம் ஆடிட்டு போகலாம், நீங்கள் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் எழுதிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே அவர் அங்கேருந்து வெளியேறணும்னு நினச்சி தான் வந்திருக்கு.